ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன வீடியோல நம்ம எது வரைக்கும் பார்த்திருப்போம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட் வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். ஸ்ட்ரக்சர் அதோட யூசஸ் எல்லாமே பார்த்திருப்போம். ஸோ போரிக் ஆசிட் என்னன்னா பி H3 HB BO த்ரைஸ், அதான் வந்து BH OH த்ரைஸ் தான் வந்து போரிக் ஆசிட். இந்த போரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். அந்த டாட்டட் லைன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ ஸோ அதாவது இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் பாண்டிங்ல இருக்கு. அது மாதிரி இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் பாண்டிங்ல வந்து இருக்கு. அப்ப இந்த ஆக்சிஜன் இன்னொரு ஹைட்ரஜன் வந்தா அந்த ஹைட்ரஜனோட இங்க வந்து அந்த ஹைட்ரஜன் பாண்டிங்ல வந்து இருக்கும். அப்ப HBO3. ஸோ இதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர். அப்ப அந்த HBO3 மல்டிபிள் டைம்ஸ் வந்திருக்கு. அந்த எங்கெல்லாம் மல்டிபிள் டைம்ஸ் வந்திருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும். அதான் வந்து இங்க ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து போரேன்ஸ். அப்போ போரேன்ஸோட ஜெனரல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா BXHY. அதான் வந்து ஜெனரல் ஃபார்முலா. அப்போ க்ளோசோ, இந்தோ, அரான்சோ, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வெரைட்டிஸ். நமக்கு எப்படி ஆர்கானிக்ல என்ன சொல்லுவோம், அதாவது அல்கீன், அல்கைன், அல்கீன்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒன்று. அப்போ ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிள் இருக்கு. அப்போ BnH2 HN-2 அப்படின்னு வந்தா கால்சியம் B12H12 2-. அப்ப கால்சியம் டோடெக்கா போரேட். டோடெக்கா அப்படின்னா 12. அப்ப 12 போரேட் அயான் வந்து இருக்கு. 2- அப்படின்றதால போரேட். அப்ப BnHn+4 இருந்துச்சுன்னா B2H6 B5H9 B10H14. அப்போ டைபோரேன், பென்டாபோரேன், டெக்காபோரேன். அப்ப பென்டானா 5, டெக்கானா 10 போரேன்ஸ். ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து அரான்சோ அப்படின்னா BnHn+6 6 டைம்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்ப பார்க்கும்போது டெட்ரா போரேட் B4H10 B5H11. அப்ப பென்டாபோரேட் போரேன். ரைட்டா. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். அப்ப ப்ரிப்பரேஷன் போரேனை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படி பார்க்க போறோம். அப்ப போரேன் ட்ரைஃபுளோரைட் BF3 வந்து எடுத்துட்டு நமக்கு வந்து 6NaH சோடியம் ஹைட்ரேட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 450 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்ணும்போது B2H6 வந்து ஃபார்ம் ஆகுது. அதான் வந்து டைபோரேன். அப்ப டைபோரேன் இங்க ஏன் BH3 இல்ல B2H6 இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அப்படி வந்துச்சுன்னா போரேனை பொறுத்த வரைக்கும் டைபோரேன் தான் வந்து மோஸ்ட்லி ஸ்டேபிளா வந்து இருக்கும். BH3 விட B2H6 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஸ்டேபிள். அதனாலதான் வந்து எப்பயுமே வந்து போரேன் வந்து டைபோரேனா தான் பிரசன்ட் ஆகியிருக்கும். நமக்கு எப்படி அலுமினியம் வந்து 3+ல வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் போரான் வந்து 3+ல வந்து ஸ்டேபிள். அதனாலதான் B2H6ல வந்து ஸ்டேபிளா இருக்கு. இன்னொரு எக்ஸாக்டா உதாரணம் சொல்லணும்னா Al2O3. எப்பயுமே Al2O3 தான் வந்து ஸ்டேபிள். அதே மாதிரி தான் இதுவும் B2H6ல தான் வந்து ஸ்டேபிள். அப்ப டைபோரேன் வந்து போராக்ஸ்ல வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்றத வந்து பார்க்க போறோம். பிளஸ் வந்து அயோடைடு சேர்க்கும் போது நமக்கு சோடியம் அயோடைடு வந்து ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் வந்து நமக்கு B2H6 வந்து நமக்கு வந்து போரேன் வந்து கிடைச்சிருது. ஆன் ஹீட்டிங் மெக்னீசியம் போரேட், அதாவது மெக்னீசியம் போரேடை வந்து HCl-ஓட நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து மெக்னீசியம் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆயிரும். நமக்கு வந்து டைபோரேன் வந்து கிடைச்சிரும். டைபோரேன் இல்ல, அதாவது போரேன்ஸ் வந்து கிடைச்சிரும். B4H10 வந்து கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நமக்கு வந்து B4H10ல இருந்து மறுபடியும் நம்ம ஹைட்ரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து போரேன் வந்து கிடைக்குது. அப்ப டைபோரேன் வந்து கிடைச்சிருச்சு. B2H6 வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ், இவ்வளவு ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து B2H6 வந்து 388 கெல்வின்ல வந்து ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து B5H11 வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ B5H11 அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 200 to 373 கெல்வின்ல வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது B4H10 வந்து ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து 5 டைம்ஸ் ஆஃப் டைபோரேன் எடுத்து 373 கெல்வின்ல ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து B10H14 வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதுல வந்து எலிமினேட் ஆகுறது எல்லாமே ஹைட்ரஜன் கேஸ் மட்டும்தான் லிபரேட் ஆகும். ஏன்னா அதுல இருக்கிற ஹைட்ரஜன் பூரா அப்படியே லிபரேட் ஆகி போய்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து 473ல இருந்து 523 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்ணா நமக்கு வந்து பென்டாபோரேன் வந்து கிடைக்கும். பிளஸ் வந்து ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆகும்.
அது வந்து டெகாபோரேன், இது வந்து பென்டாபோரேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைபோரேனை வந்து ஹீட் பண்ண 523 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்ணும்போது இங்க எத்தனை மோல் எடுத்திருக்காங்க? 10 மோல் வந்து எடுத்திருக்காங்க. அப்ப 2 மோல்ஸ் ஆஃப் பென்டாபோரேன், அப்புறம் வந்து மறுபடியும் பென்டாபோரேன் போரேன் வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 11 ஹைட்ரஜன் கேஸ் வந்து நமக்கு வந்து வெளியே போகும். இங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுக்கு ஹைட்ரஜன் தான் வித்தியாசம். B5H9 B5H10 வந்து ஃபார்ம் ஆகும். அப்புறம் வந்து டைபோரேன் வந்து ரெட் ஹாட்டுக்கு ஹீட் பண்ணோம் அப்படின்னா போரான் வந்து தனியா பிரிஞ்சு வந்துடும். போரேன் வேற போரான் வேற. அப்போ போரான் மெட்டல்ல வந்து தனியா பிரிஞ்சு வந்துடும். பிளஸ் வந்து 3H2 கேஸ் வந்து தனியா பிரிஞ்சு போயிடும். ஸோ இதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து boron reacts with the water and alkali gives a boric acid and metaboranes respectively. அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டரோட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து போரிக் ஆசிட் வந்து கிடைக்குது. பிளஸ் வந்து அந்த போரான் டைபோரேனை வந்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடோட ஹீட் பண்ணும்போது நமக்கு பிளஸ் வாட்டர் அதோட சேரும்போது நமக்கு சோடியம் போரேட் பிளஸ் வந்து ஸோ மெட்டாபோரேட் Na2NaBO2 சோடியம் போரேட் பிளஸ் வந்து 6H2 ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அட் ரூம் டெம்பரேச்சர்ல பார்க்கும்போது நமக்கு வந்து B2H6 பிளஸ் 3O2 ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது போரேன் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து அதாவது B2O3 வந்து கிடைக்குது. பிளஸ் வந்து 3H2 வாட்டர் மாலிக்யூல் வந்து லிபரேட் ஆகுது. இதோட டெல்டா H வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா -2165 கிலோ ஜூல் பெர் மோல். அப்பனா நம்ம எந்த ஒரு ஹீட்டும் கொடுக்கல அப்படின்றது அர்த்தம். அதுக்கிட்ட இருக்கிற ஹீட் எனர்ஜி வந்து எனர்ஜியா வந்து வெளியே வந்திருக்கு. அப்புறம் வந்து டைபோரேன் ரியாக்ட்ஸ் வித் மெத்தில் ஆல்கஹால் டு கிவ் ட்ரைமெத்தில் பொரேட். அதாவது மெத்தில் ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆகும்போது அந்த OH மட்டும் தனியா ஹைட்ரஜன் மட்டும் தனியா வெளியே போயிட்டு நமக்கு வந்து ட்ரைமெத்தில் போரேட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதான் வந்து டைபோரேனோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னா ஹைட்ரோ கார்பனோட எப்படி இந்த போரான் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். நமக்கு வந்து ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட்ல வந்து நமக்கு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி அங்கக்குள்ள ஒரு போரான் வந்து நமக்கு வந்து ஆட் ஆயிடும். அப்ப நமக்கு இங்க பார்த்தாலே தெரியும் நமக்கு இங்க வந்து ஒரு ஆர் குரூப் இருக்கு. அந்த ஆர் குரூப் வந்து பென்சின் ரிங்கா இருக்கலாம், இல்ல மத்த CH3 குரூப்பா கூட இருக்கலாம். அதாவது அலிஃபேட்டிக் ஆர் அரோமேட்டிக்கா கூட இருக்கலாம் அந்த ஆர் சப்ஸ்டிடியூஷன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2. அப்ப அந்த டபுள் பாண்ட் CH2க்கு பிரேக் பண்ணிட்டு ஸோ அந்த பாண்ட் வந்து போரானுக்கு வந்து போயிடும். அப்ப B CH2 சிங்கிள் பாண்ட் CH2 அப்புறம் வந்து அந்த ஆர் குரூப் வந்து வந்துடும். இது வந்து 3 டைம்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். பிளஸ் வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து வெளியே போகுது. பிளஸ் வந்து இதுக்கப்புறம் ரியாக்ஷன் வித் அயானிக் ஹைட்ரேட்ஸ், அதாவது லித்தியம் ஹைட்ரேட்டு, சோடியம் ஹைட்ரேட்டு. ஸோ இந்த மாதிரியான இருக்கும்போது நம்ம ஈத்தர் போடும்போது நமக்கு வந்து லித்தியம் ஹைட்ரோ போரேட் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து சோடியம் போடும்போது NaBH4 வந்து நமக்கு கிடைக்கும். லித்தியம் போட்டோம்னா LiBH4 கிடைக்கும். சோடியம் போட்டோம்னா NaBH4 வந்து கிடைக்கும். பொட்டாசியம் போட்டோம்னா KBH4 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து ரியாக்ஷன் வித் அமோனியா. அப்போ டைபோரேன் வந்து அமோனியா கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா 153 கெல்வின்ல நமக்கு வந்து ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து B2H6.2NH3 வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்க வந்து கொடுத்துருக்காங்க when treated with the excess of ammonia at low temperature டைபோரேன் gives டைஅமோனியேட் அது வந்து ஃபார்ம் ஆகுது. டைபோரேன் டைஅமோனியேட் வந்து இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அமோனியேட் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா ஏடி இங்க வந்து நெகட்டிவ் அயான் வந்து வந்திருக்கு. டைபோரேன் ANE முடிச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் அயான் வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன் ஹீட்டிங் ஹையர் டெம்பரேச்சர் இட் கிவ்ஸ் போரோசால் வந்து கிடைக்குது. ஒருவேளை லோ டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஹை டெம்பரேச்சர்ல வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து போரோசால் வந்து கிடைக்கும். போரோசால் பார்க்குறப்ப லைட்டா பென்சினோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து போரோசால். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜிங் பொசிஷன் மாதிரி இருக்கும். அப்ப 2 சென்டர் 2 எலக்ட்ரான் இது வந்து இந்த இதுல வந்து 4 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் இருக்கு. மிச்சம் 2 பாத்தீங்கன்னா 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் வந்து இருக்கு. ஸோ இதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு பனானா பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. BHB பாண்ட் வந்து ஒரு பனானா பாண்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பனானா பாண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ
ஸோ இந்த பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பொசிஷன் வந்து ஒரு பனானா பாண்ட், அதே மாதிரி இந்த பொசிஷன் வந்து ஒரு பனானா பாண்ட். அப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க ஒரு பி இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி இங்க ஒரு பி இங்க ஒரு போரான் இருக்குன்னா, அப்ப இந்த போரானோட பாண்ட் வந்து ஹைட்ரஜன் வழியா எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படியே இங்க வந்து இந்த போரான் கூட ஜாயிண்ட் ஆயிரும். அப்ப இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்கும். அப்ப இந்த ஹைட்ரஜன் மூலியமா இந்த பாண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகி இங்கிட்டு இருக்கிற போரானுக்கு வந்து போகுது. அதே மாதிரி இங்க கீழே கீழே ஒரு பனானா பாண்ட் வந்து வரும். அப்ப இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்கும். அப்போ கீழே கீழே வழியா ஒரு ஹைட்ரஜன் மூலியமா ஒரு பாண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி நமக்கு வந்து இன்னொரு போரான் வழியா போகுது. அப்ப போரான்ல வந்து ஒரு ரெண்டு பனானா பாண்ட் வந்து இருக்கும். அதுதான் வந்து பிஹெச்பி பாண்ட். ஒரு போரான், ஒரு ஹைட்ரஜன், இன்னொரு போரான். அப்போ ஒரு போரான், ஒரு ஹைட்ரஜன், இன்னொரு போரான். அதான் வந்து பிஹெச்பி பாண்ட். அப்ப மிச்சம் இங்கிட்ட இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா டூ சென்டர் டூ எலக்ட்ரான். இது ஒரு சென்டர், இங்க ஒரு ஹைட்ரஜன். ஸோ இது ஒரு சென்டர். அப்படி பார்க்கும்போது இது ஒரு சென்டர், இது ஒரு சென்டர், இதுல மொத்தம் ரெண்டு சென்டர் இருக்கு. டூ சென்டர், இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான். அப்ப டூ சென்டர் டூ எலக்ட்ரான். அப்போ மொத்தம் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ சென்டர் டூ எலக்ட்ரான். மிச்ச ரெண்டு இந்த இது பாத்தீங்க அப்படின்னா த்ரீ சென்டர் டூ எலக்ட்ரான். 3 சென்டர் இருக்கும், ஆனா ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ இதான் வந்து ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் வந்து இருக்கும். அப்ப மொத்தம் 8 பாண்டு இருக்கும். ஆனா அதோட எலக்ட்ரான் பாத்தீங்க அப்படின்னா 6 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 8 பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதான் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் வந்து சென்டர், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர் வந்து இங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன்ல வந்து இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமானது. ஸோ sp3 ஹைபிரிடைசேஷன்ல வந்து இருக்கும். ஸோ இங்க வந்து கொடுத்துருக்காங்க ரிமைனிங் ஃபோர் எலக்ட்ரான்ஸ் ஹவ் யூஸ்டு ஃபார் பிரிட்ஜிங் பாண்ட்ஸ் டு த்ரீ சென்டர் பிஹெச்பி பாண்ட்ஸ் இஸ் யூட்டிலைஸ்டு டு 2 எலக்ட்ரான் ஈச். அதாவது அந்த பிஹெச்பி பாண்ட் வந்து மொத்தம் 2 எலக்ட்ரான் இருக்கும், ஆனா 3 சென்டர் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ இதுதான் சொன்னேன். ஸோ இது வந்து ஒரு பெண்டு, இது ஒரு பெண்டு. ஸோ இது பார்க்க ஒரு பனானா ஷேப்ல வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பனானா பாண்டு. ஸோ இது வந்து ஒரு சென்டர், இது வந்து ஒரு சென்டர். அதே மாதிரி இதுல இது ஒரு சென்டர், இது வந்து ஒரு சென்டர். இது ஒரு டூ சென்டர் டூ சென்டர் டூ எலக்ட்ரான், இது ஒரு டூ சென்டர் டூ எலக்ட்ரான், இது ஒரு டூ சென்டர் டூ எலக்ட்ரான், இது ஒரு டூ சென்டர் டூ எலக்ட்ரான். ஸோ இது வந்து த்ரீ சென்டர் டூ எலக்ட்ரான், அதே மாதிரி இது வந்து ஒரு த்ரீ சென்டர் டூ எலக்ட்ரான். ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து மொத்தம் 4 டூ சென்டர் டூ எலக்ட்ரான் இருக்கு, 2 த்ரீ சென்டர் டூ எலக்ட்ரான் வந்து போரான்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதான் பிஹெச்பி பாண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆஃப் போரைன்ஸ், டைபோரைன்ஸ். ஸோ டைபோரைன்ஸ் வந்து பார்க்குறப்ப எங்கெல்லாம் என்ஜின், ராக்கெட் என்ஜின் ஃபியூவலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ் டு ரெடியூசிங் ஏஜென்ட், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில், அப்புறம் வந்து யூஸ்ட் இன் வெல்டிங் டார்ச்சஸ். இந்த மாதிரியான வெல்டிங் டார்ச்சஸில் இந்த போரான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, டைபோரைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கல போரான் ட்ரைஃப்ளோரைடு. அப்போ போரான் ட்ரைஃப்ளோரைடு வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அதாவது இதோட இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ், அதே மாதிரி அலுமினியம், அதுக்கடுத்து அலுமினியம் சீரிஸ், அதோட ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே வந்து நம்ம